நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, கிருபையுள்ள தேவனை நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை செய்கிற பரிசுத்த தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வருகிறீர். இம்மட்டும் உம்முடைய கிருபைகளை எங்களை காண செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்கள் மிகவும் பெரியதாக இருக்கிறது. உம்முடைய அதிசயங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் மிகவும் 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 அழகானதாக பெரியதாக இருக்கிறது. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய காலம் இது, டெஷுவாவின் காலம், தேவனிடத்தில் திரும்புகிற ஒரு காலம். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக தேவனிடத்தில் இணைக்கப்படுகிற ஒரு காலம். தேவனை ரொம்ப அதிகமாக தேடுகிற ஒரு நேரம், அவர் கண்டடையத்தக்க சமயம். அவங்க பக்கத்தில் இருக்கும் பொழுது, சமீபமாக இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடுது, ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு அழகான காலம் இது. ஆண்டவருடைய காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகமாக நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய ஒவ்வொரு தன்மைகளை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய வல்லமைகளை, அவருடைய கிருபைகளை இந்த காலங்களில் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கண் கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறுறதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஆண்டருக்குள்ளே வளர்றதை நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. இட் இஸ் ஜஸ்ட் அன் இனிஷியல் ஸ்டேஜ். இது ஒரு ஆரம்ப நிலை தான். திஸ் இஸ் நாட் அ ஃபைனல் திங். அது ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது. ஆரம்ப நிலை தான். நம்ம ஆண்டருக்குள்ளே வளர்கிறதுக்கு இது நம்ம எடுக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டெப்ஸ். இதுக்கப்புறம் நம்ம கட்டி எழும்பி கர்த்தருக்கு நம்ம மாளிகையாக நம்ம எழும்ப போகிறோம். அதுதான் இதனுடைய கோலாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே வளர்கிறதுக்கு, இன்னும் ஆண்டவரை தேடுறதுக்கு, ஆண்டவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, ஆண்டவர் இடத்துல இருந்து ரிலேஷன்ஷிப்பையும் அவருடைய அனுபவங்களையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்திக்குவாங்க. நம்ம ஆண்டவரை, ஆவியானவருடைய காரியங்கள் குறித்து நம்ம நிறையா லேர்ன் பண்ணோம். ஒரு விஷயம், நம்ம ஒரு ஸ்பேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். த ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் அதனுடைய தன்மைகள் உள்ள நுழைகிறதுக்காக நம்ம காரியங்கள் பார்த்தோம். இதில் அதாவது வெளியே அவுட்டர் கோட் இருக்கும், அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். இன்னும் நம்ம இந்த இடத்துக்கு போகல. நம்ம பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி அநேக காரியங்களை நம்ம லேர்ன் பண்ணோம். இது ட்ரூத் இருக்கிற ஒரு இடம். பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவரா இருக்கிற ஒரு ஸ்தலம் இது. அதுக்கப்புறம் இதுல பிரைஸ் பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம டைரக்டா போகணும் அப்படிங்கிறது பார்த்தோம். வார்த்தையை பற்றி நம்ம லேர்ன் பண்ணோம்.
அப்படி ஒவ்வொரு அம்சங்களும் இதிலிருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணோம். ஃபெய்த் பற்றி, விசுவாசத்தினுடைய அம்சங்களை பற்றி லேர்ன் பண்ணோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து தனித்தனியாக நம்ம சில காரியங்கள் லேர்ன் பண்ணோம். ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம சில காரியங்கள் கற்றுக்கல. பட் ஆரம்ப நிலைகள் நம்ம வந்து அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டாக நம்ம வந்து சில காரியங்கள் லேர்ன் பண்ணோம். அதாவது ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, ஆவியானவருடைய உலகம் நம்மளுடைய உலகத்தை விட ரொம்ப விசித்திரமான ஒரு உலகம். இட் இஸ் அ ஸ்மால் ஸ்பேஸ். ஒரு அவுட்டர் கோட் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் உலகம் பெருசாக இருக்கும். என்னன்னாலும் நம்ம பண்ணலாம், வெளிப்பிரகாரங்களையும் எல்லாரும் பார்க்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா உள்ளே போனால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். நான் பரிசுத்த ஸ்தலங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா, நம்ம டேபர்னக்கிள் ஆஃப் மோசஸ் நம்ம பார்த்தோம், ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தோம். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 அங்கு இருக்குது. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்ட்டு 3 பகுதிகளாக அது வந்து இருக்குது. இதை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஒருவேளை டக்குன்னு மறந்துட்டு அப்படின்னா அந்த விஷயத்தை லைட்டாக போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்ட்டு 3 பங்குகளாக இருக்குது. வெளிப்பிரகாரம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் இது, அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், உள்ளே போனால் மகா பரிசுத்த ஸ்தலம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பரிசுத்த ஸ்தலத்தின் பற்றிய காரியங்களை நம்ம வந்து லேர்ன் பண்ணிருக்கிறோம். ஸோ உள்ளே புல் பண்ணணும், ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், ஆண்டவருக்குள்ளே வாழுகிற ஒரு இடம். இந்த இடத்துல ஆவியானவருடைய தன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய ஆளுகையின் காரியங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தது பிரகாரம் வெளியே எங்கே பார்க்குறது எல்லாமே பார்க்கலாம். இங்கே வெளி பிரகாரத்தை எங்கே இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கலாம், உலகத்தில் எங்கேனாலும் நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா இதுக்குள்ளே என்டர் ஆனால் தான் இந்த உலகம் வந்து இன்செர்ட் ஆகும். ஸோ ஆவியானவருடைய உலகம் வந்து அது வந்து உலகத்துக்கு கொடுக்கப்பட மாட்டாது. யாரெல்லாம் அவங்கள தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்படும். உலகம் அதை அறியாது அப்படின்னா ஆண்டவர் ஆவியானவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கிற வார்த்தைகளில் அந்த காரியங்களை சொன்னாங்க. உலகம் வந்து அதை அறியாது, அது பெற்றுக்கொள்ள மாட்டாது, ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஸோ இது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம், விசித்திரமான ஒரு அழகான ஒரு அனுபவம். இன்னைக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இட் இஸ் a different, I'm going to show a different world. ஒரு உலகத்தை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். இட் இஸ் a world called the spirit world. ஆவிக்குரிய உலகத்தினுடைய ஒரு தன்மையை இது பண்ண போகிறேன். I'm not going to talk every aspect of it. I'm just going to talk a single aspect of it. ஒரு சின்ன விஷயத்தை அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில் வரும், ஒரு பொசிஷன் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். என்ன அப்படின்னா, உலகம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய லைஃப்பில் வந்து கட் ஆஃப் ஆயிரும். கட் ஆஃப் ஆகி பரிசுத்த ஆவியானவர் கம்ப்ளீட்டாக உங்களுடைய லைஃப்பை வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹோலி ஸ்பிரிட் கம்ப்ளீட்டாக இன்சார்ஜ் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடம், இந்த இடத்துல ஆண்டவருடைய உலகத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு இடமா அங்கே அது வந்து இருக்கும். ஆவியானவர் கம்ப்ளீட்டாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அப்படி ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ளஷ் வந்து எரிக்கப்பட்டுரும், ஃப்ளஷ் வந்து பர்ன்ட் ஆயிரும், ஃப்ளஷ் வந்து கம்ப்ளீட்டாக எரிக்கப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படி ஒரு அனுபவத்தை உள்ள வந்து இருக்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். விசுவாசம் கொஞ்சம் சாலிடாக இருக்கும், வார்த்தைகள் உங்களுடைய வாயில் கரெக்டாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் துதி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சத்தமாக அது வந்து எழும்ப ஆரம்பிக்கும். அப்படி எழும்ப ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் உங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு உலக அனுபவத்தை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் அனுபவம் வரும், ஆவியானவரோட நடக்கிற ஒரு அனுபவம் வரும், சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் வரும். உங்களுக்குள்ள தான் இருக்கிறாங்க, பட் யூ வில் ஸ்டார்ட் டு வாக் வித் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரோட இது பண்ணுவீங்க. அந்த வே ஆஃப் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். அந்த வாழ்க்கை நெறிகள் வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா, உங்களுடைய வாழ்க்கை வந்து அதர் சைட்லேருந்து ஹெல்ப் உங்களுக்கு வந்து வரும். ஒரு இன்விசிபிள் வேர்ல்டுலேருந்து உங்களுக்கு வந்து சில துணை வந்து ஏற்படும். உங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டி வந்து இன்விசிபிள் ஃபோர்ஸஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தினுடைய கோட்பாடுகள் பிணைக்கப்பட்டதாக இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் விசித்திரமாக மாற்றப்படும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு புதிய உலகம் உங்களுக்கு வந்து இனிஷியேட் ஆகும். அதாவது ஆவிக்குரிய உலகம் அப்படின்னு சொன்ன உடனே கண்களை மூடி இருக்கும்பொழுது மட்டும் வருகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து அதை பற்றி மாத்திரம் பேசுவோம். ஆவிக்குரிய உலகம்னா இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி அட் த டைம் ஆஃப் ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு பண்பு, வெறும் ஜெபம் பண்ணும் பொழுது மட்டும் வருகிற ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ண கோட்பாடுகள் வந்து நம்முடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படி இருக்காது. ஆவியானவரோட நடக்க ஆரம்பிக்கும் போது வேறு ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த உலகத்தை லைட்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன், அதை பற்றி நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணல. பட் ஜஸ்ட் ஒரு பிகினிங் ஸ்டேஜாக ஒரு இது பண்ணுறேன். நீங்கள் ஆவியானவரோட ஜேர்னி பண்ணுறதுக்காக அந்த வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இது ஏற்கனவே நம்ம இந்த வசனங்களை தியானிச்சிருக்கோம். பட் இன்னும் இதில் ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கறதுக்காக எடுப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்கள் சரீரங்கள்
தேவனுடைய அவயங்களா இருக்கிறது என்று அறியீர்களா? இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை சரீரங்கள். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை எதை மீன் பண்ணுது அப்படின்னா சரீரங்களை வேசின் அவயங்களாம் ஆக்கலாமா? அப்படி செயலாகாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. 19வது வசனம் வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆன்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை சரீரமானது. உங்களுடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் தங்கியும் அப்படின்னு இங்கே போட்டிருக்குது. இந்த இடத்துல உங்களுடைய சரீரமானது கிறிஸ்துவின் அவயங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லன்னு போட்டிருக்குது. 20வது வசனம், கிரியத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் ஆகிய தேவனுடைய உடையவைகளாகிய தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்கும்னா ஆவிக்குரிய உலகம், த மோமெண்ட் யுவர் ஃப்ளஷ் இஸ் பர்ன், அதாவது ப்ரீ கண்டிஷன்ஸை பார்த்துக்கோங்க. ஃப்ளஷ் பர்ன் ஆகிருக்கும், வேர்ல்டு வந்து எரிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, அவுட்டர் கோர்ட்டில் இருக்க மாட்டீங்க, உலகத்தில் இருக்க மாட்டீங்க, இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் பிளேஸ் ஆகிருப்பீங்க. விசுவாச ரைஸ் அப் ஆகிருக்கும், வார்த்தை கரெக்டாக இருக்க ஆரம்பிக்கும், துதி இருக்க ஆரம்பிக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உள்ளே போகிற அனுபவங்கள் இருக்கும். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற அனுபவத்துக்குள்ளே மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்படி இருக்கும்போது இந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் எல்லாம் டிக் ஆகும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு கம்ப்ளீட்டாக சுத்திகரித்து அவருக்குள்ளே இருக்கிற அனுபவத்தில் ஷூட் ஆகிறது. ஆவியானவருடைய உலகம் இயேசுனுடைய ஆரம்பங்கள் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வித்வுட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், வித்வுட் த கிராஸ், தேர் இஸ் நோ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் உள்ள என்ட்ரி பாயிண்டே கிடைக்காது. சிலுவைக்கு உள்ளே இருக்கிற ஒரு அனுபவம் தான் ஆவியானவருடைய அனுபவம். ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட்? த ஃபுல்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இல்லாட்டி த எக்ஸ்போசிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடாக இருக்கிறவங்க நமக்குள்ளே வாசம் பண்ணுறோம். சரி, அந்த மோமெண்ட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்ட இதுபடி என்ன ஆகும்னா, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறும். யுவர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்லாட்டி ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்ட் வில் பி டச்டு பை த ஸ்பிரிட் வேர்ல்ட். என்ன நடக்கும்னா, விசிபிள் ரெம் இன்விசிபிள் ரெம் வில் டச் யுவர் விசிபிள் ரெம். அதாவது இன்விசிபிளாக இருக்கிற ஸ்பிரிட் உலகத்தில், அதாவது ஆவிக்குரிய உலகத்தில் இன்விசிபிள் மோட் அப்படின்னு இருக்கிற ஒரு உலகம் வந்து உங்களுடைய சரீரமாகிய இதில் வந்து இது பண்ணாங்க. ஹோலி ஸ்பிரிட் வந்து இதில் டச் பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப் ஆவாங்க. உங்களுடைய பாடி தேவனை சுமக்கிற ஆலயமாக மாறும், உங்களுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயங்களாக மாறும். அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்கேருந்து அப்படி பார்ட்னர்ஷிப் ஆகி பாடியில் ஃபங்க்ஷன் ஆகி உங்களுடைய ஃபிசிக்கல் வேர்ல்டு வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்டாக மாறி உங்களுடைய ஃபிசிக்கல், அதாவது பார்க்கக்கூடிய உலகம் வந்து ஆவி அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்து டச் ஆகும். நான் சொல்கிறத கரெக்டாக புரிவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யுவர் ஃபிசிக்கல் வேர்ல்ட் வில் பி இம்பேக்டட் பை த ஸ்பிரிட் அண்ட் யுவர் ஃபிசிக்கல் வேர்ல்ட் வில் பிகம் த ஸ்பிரிட் வேர்ல்ட். அதாவது மற்ற மனிதர்களுக்கெல்லாம் நார்மலான விஷயம், உங்கள் கூட ஆவியானவர் வசிக்கிறதுனால உங்களுடைய சரீரம், ஆவியில் ஆத்மாவில் உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறும். சரீரம் மாறும்னா ஸ்பிரிட்டில் இருக்கிறது இன்விசிபிள் இருக்கிறது விசிபிளாக மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகும்னா, யுவர் ஃபிசிக்கல் வேர்ல்ட் வில் பி இம்பேக்டட் பை த ஸ்பிரிட் வேர்ல்ட் ஆஃப் த ஸ்பிரிட். உங்களுடைய நார்மலான உங்களுடைய ஃபிசிக்கல் வேர்ல்ட், அதாவது தொடுறது பார்க்குறது டான்ஜிபிள் வேர்ல்ட், கண்களால் பார்க்குறது ஃபீல் பண்ணுறது, அந்த உலகம் ஆவியானவருடைய இன்விசிபிள் வேர்ல்ட்னால ஹிட் ஆகும். த இன்கார்பரேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் இன் த ஃபிசிக்கல், ஆவிக்குரிய காரியங்கள், ஆவியில் உள்ள விஷயங்கள் ஃபிசிக்கலில் டச் ஆகி ஒவ்வொரு ஃபிசிக்கல் அம்சங்களும் ஒவ்வொரு உலகத்தின் அம்சங்களும் ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய ரிசல்ட்டாக அது வந்து மாறும். நோ லாங்கர் ஃபிசிக்கல், கம்ப்ளீட்டாக ஸ்பிரிட்டாக மாறும். உங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸ், பூமியில் இருக்கிற ஒரு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு ஆவிக்குரிய உலகமாக மாறும். லிட்டரலாக சொல்லணும்னா யுவர் ஃபிசிக்கல் வேர்ல்ட் வில் பிகம் ஸ்பிரிட், அப்படி மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரண சம்பவங்களாக நடக்கும், உங்களுக்கு ஒவ்வொரு சம்பவமும் ரெவலேஷனாக இருக்கும். ஆவியானவர் ஒவ்வொரு விஷயம் வழியாக பேசுவாங்க. ஒரு சின்ன கார் மூமெண்ட் வழியாக பேசுவாங்க. ஒரு வசனம், ரோட்டில் ஓடிருக்கிற ஒரு வசனம் ஹிட் ஆகும். சில கான்வர்சேஷன் ஹிட் ஆகும். உங்கள் முன்னாடி நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து இன்கார்பரேட் ஆகி ஒவ்வொரு அம்சங்களும் அப்படியே ஆவிக்குரிய ரெவலேஷனாக இருக்கும். You will be seeing just physically but with the eyes of the spirit. நார்மலாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க, நார்மலாக மாம்சீக கண்கள் வச்சு தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் ஆவியானவரோட இன்கார்பரேட் ஆனனால, ஆவியானவரோட பார்ட்னர்ஷிப் ஆனனால, ஆவியானவருடைய ஆலயமாக மாறினால என்னுடைய ஃபிசிக்கல் காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தினுடைய டச் வந்து மாறும். சாதாரண சூழ்நிலையில் இருக்கும், ஆவியானவர் டச் பண்ணுவாங்க, அதுலேருந்து அப்படி ரெவலேஷன் இருக்கும்.
கம்ப்ளீட்டாக வேற ஒரு உலகமாக இருக்கும். இட் இஸ் அ வேர்ட் கால் த ஒண்டர் வேர்ல்ட். ஒரு அழகான ஒரு உலகம், பவர்ஃபுல்லான உலகம், அதிசயமான உலகம். நார்மல் வாக், நீங்கள் வந்து அதாவது ஜெபம் பண்ணிட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கிற அந்த இம்பேக்ட்ஃபுல்லான விஷயம் நார்மல் லைஃப் ஸ்டைலில் வந்து டச் ஆகும். எல்லா விஷயங்களும் வித்தியாசமாக மாறும். கம்ப்ளீட்டாக யுவர் லைஃப் வில் பிகம் சைன் அண்ட் வண்டர் அண்ட் மிராக்கிள்ஸ். ஃபுல்லாக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், மிராக்கிள்ஸாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணுறது ஃபுல்லாக அற்புதங்களாக இருக்கும். சின்ன ஒரு சம்பவம் கூட அற்புதங்களாக இருக்கும். ஒரு ஆள் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவங்க உங்கள்கிட்ட வந்து பேச முடியாது. அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்குள்ளே போட்டே இருப்பாங்க, விதைகளை போட்டே இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஆன்சர் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். சில சம்பவங்களுடைய இது வந்து மூமெண்ட் வந்து வெளியவே நடந்துகிட்டு இருக்கும். அதாவது எப்படி சொல்லலாம்னா கண்களை திறந்து வச்சு உங்களுடைய ஃபிசிக்கல் வேர்ல்டை பார்த்தே ப்ராஃபஸி பண்ணலாம். அவ்வளவு தூரத்துக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அதாவது த மொமெண்ட் யூ கேரி த க்ளோரி, எவ்ரிதிங் அரவுண்ட் வில் பிகம் க்ளோரி. மகிமையை சுமந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா, பூமிக்கு வந்தீங்கன்னா, பூமியில் சும்மா ஒரு வாக்கிங்கோ ஒரு நடக்கிறதோ ஏதோ ஒன்று போனீங்கன்னா சகலமும் ரேமாவாக இருக்கும், சகலமும் ஆவியானவருடைய இம்பேக்ட்ஸ் நிறைந்ததாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து உள்ள இதாகும்னு நினைக்கிறேன். யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஹஸ் ஹேப்பன். நம்ம அந்த விஷயத்தை நம்ம வந்து எடுக்கவே இல்லை. நம்முடைய சரீரம் வந்து தேவனுடைய ஆலயமாக, நம்முடைய ஃபிசிக்கல் வேர்ல்டு ஸ்பிரிட் இம்பேக்டட் மாறினதை வந்து நம்ம வந்து நம்பவே இல்லை, நம்ம ஏற்றுக்கவே இல்லை. உங்களுடைய லைஃப் கம்ப்ளீட்டாக இதாக மாறும். த வேர்ல்ட் அரவுண்ட் யூ, யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், யுவர் தாட்ஸ், யுவர் பேட்டர்ன் ஆஃப் லைஃப், யுவர் ரீடிங், யுவர் சிட்டிங், everything that you do will become prophetic. Everything that you do will become revelational. சகலமும் வந்து மீனிங்ஃபுல்லாக மாறும், சகலமும் ஆன்சராக மாறும். everything will become a sign, everything will become a wonder, everything will become a miracle. பயங்கரமாக எல்லாமே இதாக இருக்கும். இதை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அழகான வசனத்தில் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. நம்ம ஏற்கனவே இதையும் நம்ம வாசித்தோம். 28ஆம் வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. எல்லாம் பசில் உள்ள பாதி பீஸாக இருக்கும், எல்லாம் கனெக்ட் ஆகும். அப்போனா ஒரு டே ஸ்டார்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்த அந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட்ல இருந்து திருப்பி நீங்கள் வீட்டுக்கு போய் அடையிற அந்த மொமெண்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய இம்பேக்ட்ஸ் இருக்கும். ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள கோடிங்ஸ் தெரியும். இதை வந்து சில காரியங்கள் நான் ஓப்பனாக சொல்ல முடியாததுனால அதை நான் மறைச்சி சில காரியங்கள் சொல்கிறேன். இதை புரிய ஆரம்பிங்க, ஆவியானவர் கூட நடக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களுக்கு வந்து இந்த காரியங்கள் வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா சம்திங் தட் cannot be shared. சில விஷயங்கள் சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஆவியானவரோட நடங்க. ஐ எம் ஜஸ்ட் இன்ட்ரோடியூசிங் த வேர்ல்ட். அப்படி ஒரு உலகம் ஒன்று இருக்குது, பயங்கரமான ஒரு உலகம், ஆவியானவரோட முழுவதுமாக சஞ்சரிக்கிற ஒரு உலகம். முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் ஆவியானவர் எடுப்பாங்க. நீங்கள் முக்கியமாக எடுக்க வேண்டிய காரணங்கள்லாம் ஆவியானவர் எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு தேவையா, ஒரு ஆசையா, கரெக்டாக தானாகவே ஆவியானவர் அதை வந்து மேப் பண்ணி கோட் பண்ணி உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு சம்பவம் நடக்க வேண்டிய சம்பவத்தை முன்னாடியே பிளாட் பண்ணி ஒவ்வொரு சம்பவம் கரெக்டாக மேப் ஆகி அந்த காரியங்கள் ஹேண்டில் ஆகி கையில் வரும். சகலமும்னா சகலமும், எவ்ரிதிங் ஃப்ரம் த டாப் டு பாட்டம், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், சகலமும் எல்லாமே ஆண்டவர் வந்து பார்த்துக்குவாங்க. எவ்ரி வேர்ட்ஸ் தட் யூ ஸ்பீக், எவ்ரி தாட்ஸ் தட் யூ ஹேவ், எல்லாமே ஆவியானவரோட கோர்க்கப்பட்டதா இது வந்து இருக்க ஆரம்பிக்கும். யூ வில் கம்ப்ளீட்லி பிகம் a different design from God. தேவனிடத்திலிருந்து வந்த நிருபமாக நீங்கள் மாற்றப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய நிருபமாக இருக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை மூலமாக செய்கிற செயல்கள் எல்லாம் ஆவியானவர் எழுதுகிற எழுத்துக்களாக இருக்கும். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம், பேசுகிற காரியங்கள், சொல்லுகிற காரியங்கள், ஈவன் ஹேவிங் அ டாக் வித் சம்படி, எவ்ரிதிங் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்த விஷயங்களாக இருக்கும். இந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய அவுட்டர் வேர்ல்டு மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஃபிசிக்கல் வேர்ல்டு மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்துல தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் போது, அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்தரகத்தில் இருக்கும்பொழுது கர்த்தர் அவரோடு பேசுகிற அந்த காரியங்கள் இருக்கும்போது வெளியரங்கமான உண்ட அவுட்புட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக அது வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு உலகம் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறது. தரிசனங்களான ஒரு உலகமும் உண்டு, ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுற அனுபவங்கள் உள்ள உலகம் உண்டு. கண்கள் மூடி இருக்கும்போது ஜெபம் பண்ணும்போது தரிசனங்கள் வர்ற அனுபவங்கள் உண்டு. மூவிங் இன் டு த விஷன், வாக்கிங் இன் டு த விஷன், அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பயங்கரமான ஒரு உலகமும் இருக்கிறது. அதே ஒரு சமயம் உங்களுடைய
physical world, visible world, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உலகத்தினுடைய காரியத்திலும் ஆவியானவருடைய செயல்பாடுகள் அதிபயங்கரமா இருக்கும், அதிபயங்கரமா இருக்கும், அதிபயங்கரமா இருக்கும். அதிசயம் தான் உங்களுடைய வாழ்க்கையா இருக்கும், அற்புதம் தான் உங்களுடைய வாழ்க்கையா இருக்கும், அடையாளங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையா இருக்கும். நீங்க தேவனுடைய அடையாளமா இருப்பீங்க, நீங்க தேவனை சுமக்கிற ஒரு பாத்திரமா இருப்பீங்க. என்ன பண்ணாலும் மகிமையா இருக்கும், என்ன பண்ணாலும் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுறதா இருக்கும். Every word that you speak will carry the glory of God. Every word that you, every thoughts that you have will be the power of God. தேவனுடைய வல்லமைகளா, தேவனுடைய மகிமையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காலம் வெளிப்படுகிற காலமா நம்ம வரப்போகிற காரியங்கள் ரொம்ப அதிபயங்கரமா இருக்க போகுது. The physical world will be impacted by the spiritual. ஆவிக்குரிய மண்டலம் பூமியில தாக்குகிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்க போகிறது. விசிபிலிட்டி, அந்த மர்ஜிங் குறைய போகுது. இன்விசிபிள் டு விசிபிள் உடைய மர்ஜிங் குறைய போகிறது. தேவதூதர்கள் விசிபிளா இருக்கிற காலங்கள்லாம் வரப்போகிறது. ஆவிக்குரிய மண்டலங்கள் பூமியில தொட்டு, பூமியில சாதாரண மனிதர்களும் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிற ஒரு பயங்கரமான காலம் வரப்போகிறது. மாம்சமான யாவர் மேலும் ஸ்பிரிட் இதாகும் போது விசிபிள் வேர்ல்ட் வில் பிகம் த ஸ்பிரிட் வேர்ல்ட். பயங்கரமான ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய இனிஷியேஷன், அதனுடைய பொசிஷன் இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம். இந்த காரியங்கள்ல முதல் 10வது நாள்ல சொல்ல, 7வது நாள்ல சொல்ல, 26வது நாள் இந்த காரியங்கள் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். நம்முடைய அஸ்திபாரங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. ஸ்ட்ராங் ஆனதுனால இந்த உலகம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆக்கப்படுகிறது. இதில் நீங்க புரிஞ்சு ஆவியானவரோட நடக்க ஆரம்பிக்கும் போது இதனுடைய வெளிப்பாடுகள் ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கு. நிறைய வாயில சாப்பிட்டு தான் நான் சொல்றேன். அதை I'm just pulling my mouth off. I'm not sharing everything. Just ஒரு அவுட்லைனா சில விஷயங்கள் நான் சொல்றேன், எனக்கு அது தெரியுது. பட் the world is there, the spirit world is there, the invisible world becomes visible. பயங்கரமான தன்மைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. the major thing is எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஆவியானவரோடு சஞ்சரிக்கும் பொழுது தான் ஸ்டார்ட் ஆகும். யூ cannot imagine this world out of Holy Spirit. ஆவியானவர் இல்லாமல், ஆவியானவரை தாண்டி, ஆவியானவருக்கு டாட்டா சொல்லிட்டு ஆவியானவரை என்ன சொல்ல, அவங்கள நம்ம அவமதித்து இந்த உலகங்கள் கொடுக்கப்படுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆவியானவரோட நடக்கும்போது ரிசல்ட்டா மகிமை வெளிப்படும். You will see the glory of God. See the glory of God. You will visibly see the glory of God. Oh my God. அந்த நடவடிக்கை, அந்த வாழ்க்கை இருக்குது, பயங்கரமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களுக்கு தரும்படியாக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் அவருடைய உலகத்தின் சாயலை நமக்கு தரும்படியாக கர்த்தரிடத்துல கேட்போம். ஆண்டவரே, எனக்கு உம்மோடு வாழுகிற ஒரு அனுபவத்தை தார். I want to walk with you. I want to walk with you. ரோமர் 8 அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனம் கொஞ்ச நாள் முன்னாடி அழகா நம்ம லேர்ன் பண்ணோம். என்னன்னா, யாரெல்லாம் தேவனால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். எங்க? upon the face of the earth. Upon the face of the earth they walk like the sons of God, having the mandate from heaven, having the calling from heaven, having the experience of merging, or just becoming one with the Spirit. கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறான், அவருடைய ஒரே ஆவியாய் இருக்கிறான். opening the portals of heaven. பூமியில கர்த்தருடைய வாசஸ்தலமா, கர்த்தருடைய சாயல பூமியில திறக்கிற சக்தி வாய்ந்தவனா. he will be the gatekeeper of heaven. he will be the guardian of some energies, of some anointing, some portals. God will trust him with portals. God will trust him with dimensions. God will trust him to be the gatekeeper of something. பயங்கரமான காரியங்கள் கர்த்தர் கட்டவிழ்க்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. The spirit world is ready, absolutely ready. கர்த்தருடைய ஆவிக்குரிய உலகம் எல்லாம் ஆயத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சுமக்கிற பாத்திரங்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். If you can map with the frequencies of the Holy Spirit, ஆவியானவரோடு உலகளோடு மட்டும் இணைகிற பக்குவம் மட்டும் தெரிஞ்சு, ஞானத்தோடு, அறிவோடு, புரிதலோடு, கர்த்தருடைய காரியங்களை விசுவாசத்தை புரிதலோடு என்ன பண்றோங்கிறத தெரிஞ்சு மேப் பண்ணி பிளாட் பண்ணி, if you connect with the Holy Spirit, ஆவியானவரோட இணைந்தீங்க அப்படின்னா, your physical and your invisible becomes one and your world becomes something wonder. Dios rehenam rahel freka shika proli doha bruha sil freka shukati.
ஆவியானவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய கதவுகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. அவருடைய வாழ்க்கையினுடைய கூறுகள் திறக்கப்படுவதாக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவின் நாமத்தாலே அது மாற்றப்படுவதாக. உங்களுக்குள்ளாக நடக்கிற அனுபவங்களை தருவீராக. உங்களுக்குள்ளாக இருந்து வாழுகிற அனுபவங்களை தருவீராக. உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விசிக்கல் இன்விசிபிள் அண்ட் விசிபிள் மர்ஜிங்கை புரிகிற தன்மைகளை தருவீராக. அவர்கள் பூமியில பார்க்கிற காரியங்களிலே எவைகள் ஆவிக்குரிய காரியங்கள் என்றும், எவைகள் மாம்சீக காரியங்கள் என்றும், எவைகள் பிசாசின்குரிய காரியங்கள் என்றும் துல்லியமாய் புரிந்து கொள்கிற ஞானத்தை தருவீராக. Let that be released into your brain in the mighty name of Jesus. Let that be released into your system in the mighty name of Jesus. ஆவியானவருடைய mandate இப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. கர்த்தருடைய கட்டவிழ்ப்புகள் இப்பொழுதே உண்டாயிருப்பதாக. கர்த்தரோடு சஞ்சரிக்கப்படுகிற அனுபவங்கள், அப்படிப்பட்ட கிரியைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. If atum lefitum lahitu brahitu esblufre heishu blahitu anko bron konfinahas lore hetu nufo hore hatu en kon kan konflintan konflan kan tu kon abitu fle ka libe tu le fo ka tu ke fishu ka en kon kin saflemo alubreho se fle tu lifre haso le friko shike es flimo shike flimo ho atme se fle tu rehite. Let the spirit will impact their physical world. ஆவிக்குரிய உலகம் இவருடைய மாம்சீக உலகத்தை, இவருடைய பூமியில் இருக்கிற உலகத்தை இப்பொழுதே தொடுவதாக. Let the angelic realms be visible to you. Let the visions be visible to you. தரிசனங்கள் இப்பொழுதே வெளிப்படையாக உங்களுக்கு தெரிவதாக. கர்த்தரோடு இணைந்து வாழுகிற காரியங்கள் உண்டாயிருப்பதாக. Let you pick the impulses of the spirit in the physical world. பூமியிலே ஆவியானவருடைய தொடுதல், ஆவியானவருடைய இம்பாக்ட்ஸ், ஆவியானவருடைய அந்த சென்சார் அதெல்லாம் உணர்கிற கிருபைகள் உண்டாயிருப்பதாக. Let you understand the workings of the Holy Spirit. ஆவியானவர் செயல்படுகிற செயல்பாடுகளை புரிகிற காரியங்கள் இந்த physical world, இந்த visible world, பார்த்து கொண்டிருக்கிற உலகத்திலே அவைகளை புரிகிற தன்மைகள் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. Let you know that you are walking with the Holy Spirit. ஆவியானவரோடு தினமும் நடக்கிறீர்கள் என்கிற அந்த திரும்ப வருகிற signs, அந்த symbols, அந்த wonders, let it happen in your life in the mighty name of Jesus Christ. அற்புதங்கள் நடப்பதாக, அடையாளங்கள் நடப்பதாக. கர்த்தருடைய அடையாளங்களாய் நீங்கள் மாற்றப்படுவீர்களாக. கர்த்தரை சுமக்கிற பாத்திரமாய் மாற்றப்படுவீர்களாக. Let you be the glory carrier in the mighty name of Jesus Christ. கர்த்தருடைய மகிமையை சுமக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அண்ட சராசரங்களை மாற்றுகிறவர்களாய், சகல சூனியங்களையும் உடைக்கிறவர்களாய், சகல தேவையில்லாத ஆல்டர்ஸை உடைத்து பிரேக் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில நிலைநிறுத்துகிறவர்களாய், கர்த்தருடைய சிங்காசனத்தில் இருக்கிற காரியங்களை பூமியில நிலைநாட்டுகிறவர்களாய், ராஜ்யம் வருவதாக சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படுகிறதாக என்கிற கர்த்தருடைய mandate-ஐ பூமியில நிலைநிறுத்துகிறவர்களாய். Let you be walking in that mandate in the mighty name of Jesus Christ. ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாய், ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறவர்களாய், கர்த்தருடைய ராஜ்யத்தின் தன்மைகளை சுமக்கிறவர்களாய். Let you be the kingdom ambassadors in the mighty name of Jesus. Hallelujah. தேவனுடைய விசித்திரமான உலகத்தை பூமிக்கு பறைசாற்றுகிறவர்களாய், ஆவிக்குரிய மண்டலங்களின் மகிமையான காரியங்களிலே நடக்கிறவர்களாய். Let you become today in the mighty name of Jesus. Let the spirit will touch you. Let the Holy Spirit touch you. ஆவியானவருடைய ஆளுகை உலகத்தின் ஆளுகை வேணால் இருந்தது போதும், மாம்சீக ஆளுகை இருந்த நாட்கள் போதும். Let you be covered by the Holy Spirit. ஆவியானவருடைய ஆளுகை அதிகமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இருப்பதாக, அதிகமாக இருப்பதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, எங்களை நீர் மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உலகத்துக்குள்ளாக எங்களை நீர் ஆண்டவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டும். There are so much more things to do. அதிக காரியங்கள் உண்டு ஆண்டவரே. உமக்குள்ளாக வளர்கிறதுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளிலே வேகமாய் நாங்கள் மேலே ஏறி வரவும், உம்முடைய உண்மையான தன்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவும், எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற உண்மையான அழைப்பிலே நாங்கள் நடக்கவும், 100% அழைப்பு நடக்கவும், 30% அல்ல ஆண்டவரே, 60% அல்ல, 100% உம்முடைய சதவீதத்தை, உம்முடைய அழைப்பின் சதவீதத்தை நாங்கள் நிறைவேற்றி பூமியில நிறைவேற்றுகிற கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் விரும்புகிற இடத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஸ்தலத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். We have to be in the higher frequency where you want us to be. எந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்க வேண்டுமோ அந்த நிலைப்பாட்டிலே எங்களை தூக்கி வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மறுரூப வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக.
உம்மோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உம்மோடு இணைந்து வாழ்கிற அழகான சஞ்சரிக்கிற வாழ்க்கை, the wonder world, let it happen in our lives, Lord. We ask everything in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இவைகளை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளோடுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். We'll see you again tomorrow. Thank you. Bye.